ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம போன ஆடியோவில் கம்பருடைய பாடலுடைய வர்ணனையை பார்த்தோம். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம்ன்ற பாடலை கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் எங்கு கண்டேன்கிறார். அப்போது கால் பட்டு உயிர் பெற அந்த கல்லாக இருந்த பெண்ணுக்கு உயிர் கிடைச்சதை அங்கே பார்த்தேங்கிறார். கைவண்ணத்தை இங்கு பார்த்தேங்கிறார். மித்தில நகருக்கு சேர்றார் ராமர். கன்னிமாடத்தில் நின்றுட்டு இருந்த சீதையை பார்க்குறார். மனசில் எண்ணி பார்க்குறதுக்கும் முடியாத அரிய அழகுள்ள சீதை இப்படி நின்றுட்டு இருக்கும்பொழுது ஒருத்தர் கண்களோடு இன்னொருத்தர் கண்கள் இணைஞ்சு பற்றிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சுவைக்கிறது தான். இருவரும் உணர்வு தங்களுடைய இடங்களில் நிலை பெறாமல் ஒன்றுபட்டு விடுறதான். ராமரும் பார்த்தார், சீதையும் பார்த்தாருங்கிறார் கம்பர். அப்போ அந்த பாடல் சொல்கிறது, எண்ண அரு நலத்தினால் இணைகள் நின்று வழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்கிறார் கம்பர். ராமாயணத்தை படிக்கிறவா தமிழ் தெரிஞ்சவாளாக இருந்தால் கம்பராமாயணத்தையும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா அந்த அளவு ரசம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. வால்மீகி ராமாயணம் தான் வரலாறு. கம்பராமாயணம் சில இடங்களில் மாறுபடுறதுன்னு நம்ம சொன்னால் கூட கம்பராமாயணத்தினுடைய காவிய சிறப்பு அசாத்தியமானது. அதையும் நம்ம சுவைச்சு பார்க்கணும். சரி, இப்படி ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்த தினம் ஜனகர் தன்னுடைய சகோதரனும் சாங்காசிய நகரத்து மன்னனுமான குசத்வஜரை தான் நகருக்கு வர வைக்கிறார். அதற்கு பிறகு சுதாமன் அப்படின்ற மந்திரி அனுப்பி தசரத்துக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்படிலாம் ஜனகர் பண்ணும்போது அழைப்பை ஏற்றுண்டு சேர்றார் தசரதர். ஜனகரனுடைய உபசரிப்புகளை பெற்றுண்டு அரசே, இக்ஷ்வாகு வம்சத்தினரான நாங்கள் எங்கள் குல குருவான வசிஷ்டரை முன்னிறுத்தி தான் எந்த காரியத்தையும் செய்கிறோம். அந்த வழக்கத்தை ஒட்டி இப்போது விஸ்வாமித்திரரின் அனுமதியை பெற்றுண்டு வசிஷ்டர் எனது பரம்பரையை பற்றிய விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வாருன்றார். விஸ்வாமித்திரனுடைய அனுமதியோட வசிஷ்டர் குலமுறைகளை சொல்ல தொடங்குறார். பிரம்மா கிட்டேருந்து மரீச்சி உண்டானார். மரீச்சியினுட மகன் காசியப்பர். காசியப்பரனுடைய மகன் விவஸ்வான் அப்படிங்கிற சூரியன். விவஸ்வானுடைய மகன் மானிடப் பிறவிகளின் தந்தையான மனு. மனுவின் மகன் அயோத்தியின் முதல் மன்னனான இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகுனுடைய புதல்வன் மூவுலகத்துக்கும் புகழ்பெற்ற குக்ஷி. குக்ஷியின் மகன் கீர்த்தி. கீர்த்தி பெற்ற விகுஷி. விகுக்ஷியின் மகன் சூரனான பாணன். பாணனின் மகன் அனரண்யன். அனரண்யனுடைய மகன் பிருத்து. பிருத்துவினுடைய மகன் திரிசங்கு. திரிசங்குவினுடைய மகன் பெரும் புகழ் படைத்த துந்துமாறன். துந்துமாறனுடைய மகன் மகாவீரனான யுவனாஸ்வன். யுவனாஸ்வனுடைய மகன் மாந்தாதா. மாந்தாதாவனுடைய மகன் சுசந்தி. சுசந்தி துர்வசந்திக்கு பிரசேனஜித் அப்படின்ற பெயருடைய 2 மகன்கள். துர்வசந்தியின் மகன் சிறப்புமிக்க பரதன். பரதனின் மகன் அசிதன். அசிதனின் மகன் சக்கரன். சக்கரனுடைய மகன் அசமஞ்சன். அசமஞ்சனுடைய மகன் அம்சுமான். அம்சுமானுடைய மகன் திலீபன். திலீபனுடைய மகன் பகீரதன். பகீரதனுடைய மகன் ககுஸ்தன். ககுஸ்தனுடைய மகன் ரகு. ரகுவின் மகன் ஒரு சாபத்துக்குள்ளாகி கருப்பு கால்களை பெற்றுண்டு அதன் காரணமாக கல்மாஷபாத்தன்ற பெயரை வச்சுண்டு பிரவருத்தன். பிரவருத்தனுடைய மகன் சங்கணன். சங்கணனுடைய மகன் சுதர்சனன். சுதர்சனுடைய மகன் அக்னிவர்ணன். அக்னிவர்ணனுடைய மகன் சீக்கிரகன். சீக்கிரகனுடைய மகன் மரு. மருவின் மகன் பிரசுஸ்ருகன். பிரசுஸ்ருகனின் மகன் அம்பரீஷன். அம்பரீஷனுடைய மகன் நகுஷன். நகுஷனுடைய மகன் யயாதி. யயாதியினுடைய மகன் நாபாகன். நாபாகனுடைய மகன் அஜன். அஜன் மகன் தான் இந்த தசரதன். அப்படி ராம லக்ஷ்மணரும் தசரதனுடைய மகன்கள்னு தன்னுடைய வம்சத்தை பற்றி சொல்கிறார் தசரதர். அதாவது கிட்டத்தட்ட பல தலைமுறைகளுடைய பேரை அவரால் அப்படியே சொல்ல முடியறது. அந்த நினைவு சக்தி இருக்குது. முதல்ல அதை கொண்டு வந்திருக்க அத்தனை வம்சாவளிக்கும் இது நம்ம பார்க்க வேண்டிய விசேஷம். வசிஷ்டர் தொடர்ந்து சொல்கிறார், இப்படிப்பட்டதான இக்ஷ்வாகு வம்சம் ரொம்ப தூய்மையானது. இந்த வம்சத்தில் உள்ளவா உண்மையையே பேசுகிறவா, பெரும் வீரர்கள், தர்மத்தினுடைய பாதையிலேருந்து தவறாதவா. அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்துள்ள ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உங்களுடைய 2 பெண்களை மனம் செஞ்சு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கிறேங்கிறார். மனுஷாலில் மேம்பட்டவரே மன்னரே, உங்களுடைய பெண்களுக்கு ஏற்றவா ராமனும் லக்ஷ்மணனும் தான். இந்த திருமணத்துக்கு நீங்கள் சம்மதிக்க நான் கேட்டுக்கிறேங்கிறார் வசிஷ்டர். அப்படி கோசல நாட்டை ஆண்டு
கொற்றவர் வரிசையை சொல்லிண்டு மிதிலநாத்து மன்னருடைய பெண்களை ராமலக்ஷ்மணாளுக்கு திருமணம் செஞ்சு வைக்குமாறு முறைப்படி வசிஷ்டர் கேட்டுட்ட பிறகு ஜனகர் பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.